யாருமே தேட்டருக்கு வர்றது இல்லைன்னா கம்ப்ளைண்ட். அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனாருன்னு தெரியும். ஆனா நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டுல, அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான். மார்க்னா வந்துட போறான். ஓகே, தப்பு, எல்லாமே தப்பு தப்பா போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே போன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால நீங்க நாலு இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமா இருக்குது வதிரன்னு. இல்ல இல்ல எங்க இருக்கீங்கன்னு, நான் ஆபீஸ்ல தான்மான்னு. உடனே வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு போன், ஐபோன் கொண்டு கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பத்தி, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா, நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும். தப்பா, ஆமா, இல்ல இல்ல என்னடா இதுல என்ன விஷயம்னா, அப்ப எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தியேட்டர் இவ்வளவு பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளவு பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு அது இருக்கிறானே. ஆமா, இது இவ்வளோன்னு இருந்துட்டு இவ்வளவு மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமான படம் எடுத்து பார்த்திருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனா இவ ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்து, என்னன்னா மல்டி இது டேலண்ட். எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினா, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்கிரீன் பிளே தெரியுது. இங்க என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்ல இல்ல, இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றது இல்லைன்னா கம்ப்ளைண்ட். அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்துல அது இல்ல இது இல்ல, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனாருன்னு தெரியும். ஆனா நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும், பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டுல, அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான், என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம்.
எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்துல இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளவு பெரிய கான்சிட்டியா, இவ்வளவு கலெக்ஷன். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது. புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா புடிங்கும், அது அவரு போட்டாருன்னா விழுந்தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நடிச்சு பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. கேட்கும் போது இந்த படம் இவ்வளவு பண்ணிச்சா அப்படின்னும் போது, அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல்ல அரிக்குது இப்ப கூட. அதனாலதான் வந்துட்டேன் நான். வேற என்ன தலைவன், அடுத்த படம் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பாத்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பா பேசி முடிச்சிடணும், வளவளா கொலவலான்னு இல்லாம. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனா இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலேயே டைரக்டருக்கும் இதுல வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1 2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள், இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே வந்து நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்கே வந்தவர், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் வந்து சொல்கிறார், நான் வந்து பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன், ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன், எதை மறந்தா போல போய் எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.